ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஏ செட்டிநாட்டு சமையல் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச குழிப்பணியாரம் தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளைக்கட்டியை நல்லா கரைய விடுங்க. நல்லா கொதித்து அதில் வெள்ளை கட்டியாகவே இல்லாமல் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மாவில் ஒரு ஃபில்டர் வச்சு இந்த பாகு அதில் ஊற்றிடுங்க. இப்போ வெள்ளைப்பாகு அதில் ஊற்றி முடிச்சுட்டு மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்க வேண்டியதான், மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சர்க்கரை பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு கடாய் வச்சு நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா தேங்காயை நல்லா வறுக்கணும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் அதில் நெய்யோட ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிடையில். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து வந்துருச்சு. இதை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டிக்குங்க. நல்லா கலக்கணும் மாவை, இல்லைனா எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியார கல்லை அது மேலே வச்சுருவோம். இப்போ அந்த குழி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 3/4 அளவுக்கு ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நிரம்ப நமக்கு எடுக்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா 3/4 அளவுக்கு விட்டுக்குங்க. இதே மாதிரி எல்லா குழியையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றிலும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழிப்பணியாரம் சாப்பிட. அதனால நான் 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வேக விடுங்க. ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த மாதிரி நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த இது வச்சு இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை வச்சு கருது கம்பி சொல்லுவாங்க, சிலிக்கிடிக்கி, அதை வச்சு மூளையை ஃபுல்லாக எடுத்து விட்டு அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம பொறுமையாக மெதுவாக திருப்பணும். எனக்கே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு மட்டும்தான் அப்படி ஆச்சு. அடுத்தடுத்து பண்ணது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா பலகாரமே திருப்பி விட்டுக்குங்க. எல்லா பணியாரத்தையும் இதே மாதிரி ஓரத்தை லைட்டாக எடுத்து விட்டுட்டு திருப்பினீங்கன்னா அப்படியே டபக்குன்னு திரும்பி வந்துடும். இப்போ எல்லா பணியாரத்தையுமே திருப்பியாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம். இப்போ நல்லா எல்லா சைடும் வெந்து வரணும்ல, அதனால நல்லா நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சினுக்கிடிக்கி வச்சு குத்தையில் அதில் மாவு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருதா அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். இப்போ இதே போல் எல்லா மாவுக்கும் இந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றி பணியாரமாக எடுத்துக்கிடுவோம். மெதுவாக திருப்பி விட்டுக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்குங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான குழிப்பணியாரம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கையில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you for watching.